வணக்கம். இப்பொழுது நாம் நவக்கிரக சுற்றுலாவை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த நவக்கிரக சுற்றுலா என்பது தமிழ்நாடு அரசால் ஒரு போக்குவரத்து கழகத்தை ஏற்பாடு செய்து உள்ளார்கள். அந்த போக்குவரத்திலே ஒரு டிரைவர், 2 வழிகாட்டிகள், ஒரு தொகுப்பாளர் மற்றும் பயணிகள் என்று அந்த பஸ்ஸில் 53 பேர் செல்லக்கூடிய அளவு ஏற்பாடு செய்து வைத்துள்ளார்கள். இந்த பேருந்து சரியாக காலை 5:30 மணியளவில் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. அங்கிருந்து புறப்பட்டு நேராக முதலில் திங்களூர் சந்திர பகவான் தரிசனம் முதலில் கிடைக்கிறது. சந்திர பகவானை தரிசித்துவிட்டு காலை உணவாக அங்கே நாம் சாப்பிடுகிறோம். இந்த காலை உணவிற்கு ஸ்பான்சர்கள், அதாவது அன்னதானம் செய்ய நினைப்பவர்கள் 2 பேர் சேர்ந்து நமக்கு அதை காலை உணவாக அளிக்கின்றார்கள். அங்கே காலையில் இட்லி, பொங்கல், வடை வழங்கப்படுகிறது. அனைவரும் அமர்ந்து அதை உண்டுவிட்டு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்திற்கு வந்து அங்கே சந்திக்கின்றார்கள். அங்கே உள்ள குரு பகவானை தரிசனம் செய்கின்றோம். வழிநெடுகிலும் இயற்கை காட்சிகள் நம் கண்களை கவர்கின்றது. மிக அற்புதமான காட்சிகள். வழிநெடுகிலும் நாம் போரடிக்காமல் இருப்பதற்காக தொகுப்பாளர்கள் நிறைய கதைகள் கூறுகிறார்கள். நவக்கிரகங்கள் எப்படி தோன்றியது, அவர்கள் எப்படி நவக்கிரகத்திற்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற கதைகளை எல்லாம் நாம் கேட்கும்படியாக இருக்கிறது. இதையெல்லாம் மொத்தமாக தொகுத்து வழங்கி வருகிறார்கள். நாம் புஸ்தகத்தில் கூட இதையெல்லாம் தொகுத்து ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. ஒரே நாளில் இந்த நவக்கிரக கோயிலை சுற்றுவதென்பது மிகவும் அற்புதம். அதற்கும் சில காரணங்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இருப்பினும் இந்த சுற்றுலா மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக உள்ளது. எல்லோரும் முகத்திலும் புன்சிரிப்புடன் இந்த சுற்றுலாவை மேற்கொண்டுள்ளனர். அதற்கடுத்தபடியாக ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசித்துவிட்டு அங்கிருந்து நேராக திருநாகேஸ்வரம் வந்து அடைகின்றோம். திருநாகேஸ்வரம் மிக அழகான சிற்பங்கள் நிறைந்த ஒரு ஆலயம். அங்கு ராகு பகவானை தரிசிக்கலாம். அங்கு ராகு பகவானை தரிசிப்பதற்கு மிகப்பெரிய கியூகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சுற்றுலா பயணிகளான நமக்கு சிறப்பு வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நேராக சென்று வணங்கும் ஒரு இதை அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள். முதல் 2 கோவில், அடுத்ததாக திருநாகேஸ்வரமும் 3வது கோயிலும் அப்படியே சென்றவுடன் பார்த்துவிட்டு திரும்பும்படியாக உள்ளது. அந்த ராகு ஸ்தலம் மிகவும் அற்புதமாக இருந்தது. அந்த ராகுவை பற்றி நிறைய கதைகள், அவர் எப்படி ராகு பகவான் கேது பகவான் உருவானார், பார்க்கடலிலிருந்து அமிர்தம் வந்த பொழுது அந்த அமிர்தத்தை தேவர்கள் அருந்தும் பொழுது இடையே அந்த ராகு பகவான் சென்று அவரும் அருந்தி விட்டார். அதனால் ஆத்திரமடைந்த விஷ்ணு பகவான் அவரை சிரசை துண்டித்தார். முண்டம் வேறு தலைவேறாக சென்றது. மீண்டும் இருவரும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கையில் ஒருவருக்கு ஒரு பாம்பை வெட்டி ஒருவருக்கு தலையாகவும் ஒருவருக்கு வாளாகவும் கொடுத்து ராகு
என்ற அமைப்பை உருவாக்கினார்கள் என்று அங்கு உள்ள தொகுப்பாளினி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். இதை மிக சிறந்த முறையில் கூறி வருகிறார். அதுதான் அற்புதம். அவர்கள் கூற கூற நாம் கேட்டுக்கொண்டே வரலாம் போல் தெரிகிறது. அவ்வளவு ஒரு சிறப்பான முறையில் அந்த தொகுப்பாளர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதுபோன்ற தொகுப்பாளர் அமைவது மிகவும் கடினம் என்பது தான் என்னுடைய கருத்து. அதற்கடுத்தபடியாக நாம் சூரியனார் கோவிலுக்கு செல்கின்றோம். சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுகின்றோம். சூரிய பகவான் கோவிலுக்கு சென்று சூரியனை வழிபடும் பொழுது, சூரியன் நெருப்பு கிரகம் என்பதால் அவரை சாந்தப்படுத்துவதற்காக சூரிய பகவான் முன்னால் குரு பகவானை அமர்த்தியுள்ளார்கள். குரு பார்வையிலே சூரிய பகவான் இருப்பதால் அந்த தாக்கம் நமக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக அப்படி அந்த சூரியனார் கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அற்புதமாக இருக்கிறது அந்த கோயில். அந்த கோயிலை நாம் தரிசித்துவிட்டு அதன் பிறகு கஞ்சனூர் சுக்கிர பகவானை தரிசிக்கின்றோம். இதற்கிடையில் நாம் மதிய உணவை அறிந்துவிட்டு சற்று ஓய்வெடுத்து கொண்டு கஞ்சனூருக்கு வந்து சுக்கிர பகவானை தரிசிக்கின்றோம். சுக்கிர பகவானை தரிசித்துவிட்டு அங்கிருந்து நேராக வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து செவ்வாய் பகவானை தரிசிக்கின்றோம். அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் சிவபெருமான், அம்பாள் எல்லோரையும் வணங்கிவிட்டு செவ்வாய் பகவானை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நாம் புறப்பட்டு வருகின்றோம். வைத்தீஸ்வரன் கோவில் என்றாலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நோய்களை முற்றிலுமாக நீக்குபவர் வைத்தீஸ்வரன். அங்கு தன்வந்திரி பகவானும் காட்சி தருகின்றார். அந்த வைத்தீஸ்வரன் கும்பத்திலே அமிர்தத்தை தேவர்கள் கொண்டு வரும் பொழுது அந்த வைத்தீஸ்வரன் அதை பாதுகாத்து வந்தார் என்று புராணம் கூறுகிறது. அப்பேற்பட்ட ஸ்தலத்திற்கு நாம் காலடி வைக்கும் பொழுது நம் உடலில் தோன்றியிருக்கும் அத்தனை நோய்களும் நம்மை விட்டு விலகி விடுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்பேற்பட்ட வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று செவ்வாய் பகவானை வணங்கி வருவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அந்த கோயிலுக்குள் நுழையும் பொழுதே நம் உடம்பு சிலிர்க்கிறது. அவ்வளவு ஒரு அருள் அங்கே நமக்கு கிடைக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நாம் அங்கிருந்து புறப்பட்டு நேராக திருவெண்காடு புதன் பகவானை தரிசிக்க வருகின்றோம். அங்கு புதன் பகவானின் தரிசனம் மிக சிறப்பாக கிடைக்கின்றது. ஏற்கனவே நாம் சந்திரன், குரு, ராகு, சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 6 ஸ்தலங்களை சந்தித்த பொழுது அங்கு தீர்த்தங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கு தீர்த்தங்கள் எடுக்கக்கூடாது என்று அங்கு வரும் தொகுப்பாளர் கூறுகின்றார். அதற்கு சில கதைகளையும் அவர் கூறுகின்றார். புதன் ஸ்தலத்தில் மட்டுமே தீர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய கதைகள் அவர் கூறுகின்றார். அந்த கதைகளை நீங்கள் நேரடியாக சென்றால்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அதெல்லாம் வீடியோவில் போட்டால் மிக நேரமாகும். 4-5 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த புதன் பகவான் தரிசித்து விட்டு அங்கே இருக்கும் தீர்த்த குளத்தில் தீர்த்தங்களை எடுத்து நாம் பிரதட்சணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பாட்டிலில் தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து நம் வீடு முழுவதும் தெளிக்கலாம். படிக்காத குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் அந்த தீர்த்தங்களை தெளித்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். மற்றும் புதன் பகவானை பற்றி நிறைய அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். சந்திரனுடைய புத்திரன் தான் புதன் பகவான். சந்திரனுக்கு 27 மனைவிகள், 27 நட்சத்திரங்கள், 27 மனைவிகளாக அமர்ந்தனர். அதில் புதன் பகவான் தனியாக ஒரு தேவிக்கு பிறந்ததாக அவர் கூறுகின்றார். அதை பற்றி நிறைய கதைகள் நாம் நேரடியாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நாம் புதன் பகவானை தரிசித்துவிட்டு அதன் பிறகு நேராக கீழ்பெரும்பள்ளம் என்ற ஊருக்கு வருகின்றோம். அந்த கீழ்பெரும்பள்ளத்தில் கேது பகவான் நமக்கு தரிசனம் தருகின்றார். மிகவும் அற்புதமாக தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே ஞானகாரகன் என்று சொல்லுவார்கள். கேது ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருந்தால்தான் நம்மளுடைய புத்தி நல்லா வேலை செய்யும். அதுபோல் அந்த ஞானகாரகன் கேதுவை சந்தித்து அவரிடம் நாம் ஆசி பெறுகிறோம். அது முடிந்தவுடன் கடைசியாக நாம் திருநள்ளாறு, காரைக்கால் தாண்டி திருநள்ளாறு செல்ல வேண்டும். கடைசி ஸ்தலம் அதுதான், சனி பகவானுடைய ஸ்தலம்.
அங்கு நம்மை அழைத்து செல்கின்றார். அங்கு அழைத்து செல்லும் பொழுது இயற்கை காட்சிகள், கடற்கரை ஓரமாக நம்மை அழைத்து செல்கின்றார்கள். கடலை நன்றாக பார்க்க முடிகின்றது. அங்கிருந்து நேராக திருநள்ளாறு சனீஸ்வரன் பகவானுக்கு சென்று அங்கு ஆலய தரிசனம் செய்கின்றோம். அங்கு அது பாண்டிச்சேரி மாவட்டத்தை சேர்ந்ததால், மாநிலத்தை சேர்ந்ததால் அங்கு சிறப்பு தரிசனம் நமக்கு கிடைக்கவில்லை. வரிசையில் சென்று தான் இறைவனை வழங்குவது போல் உள்ளது. இருப்பினும் சற்று நேரத்திற்குள் நாம் சென்று விட்டோம். முதலில் சனி பகவானை வணங்கிவிட்டு அதன் பிறகு அங்கிருக்கும் ஈஸ்வரனை நாம் வணங்குகின்றோம். எதேச்சமாக அங்கே ஒரு மரகத லிங்கம் இருக்கிறது. அந்த மரகத லிங்கம் தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று கூறுகிறார்கள். மொத்தமாக 6 மரகத லிங்கம் கொண்டு வரப்பட்டது. அதில் ஒரு மரகத லிங்கம் தான் இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் இருக்கும் ஒரு மரகத லிங்கம். தேவலோகத்திலிருந்து அதை கொண்டு வரப்பட்டதால் அதை காண்பவர்கள் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள் என்று கூறுகிறார்கள். தினசரி அந்த தரிசனம் யாருக்கும் கிடைப்பதில்லை. என்றைக்காவது ஒரு நாள் தான் அந்த தரிசனம் கிடைக்குமாம். நாம் சென்ற அன்று அந்த தரிசனம் எங்களுக்கு மிக சிறப்பாக கிடைத்தது. அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதை நாம் கண்கூடாக பார்த்த பொழுது மனது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. அத்துடன் உடல் சிலிர்த்து விட்டது. சாட்சாத் சிவலோகத்திற்கு சென்று சிவபெருமானை காண்பது போல் ஒரு எண்ணம் உருவாகிறது. அப்பேற்பட்ட அற்புதமான காட்சியை நாம் இந்த நவகிரக சுற்றுலாவில் காண முடிந்ததை நினைக்கும் பொழுது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். அதனால் அனைவருமே ஒரு முறையாவது நவகிரக சுற்றுலாவிற்கு சென்று இந்த 9 கிரகங்களையும் ஒரே நாளில் சந்தித்து நமக்கு ஏற்படும் இன்னல்களையெல்லாம் நீக்கி இன்பமடைய வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன். நான் ஒரு ஜோதிடர். சென்னையில் வசித்து வருகின்றேன். இந்த யூடியூப் சேனலை பார்க்குற அத்தனை பேரும் ஒரு முறையாவது நவகிரக சுற்றுலாவிற்கு சென்று வாருங்கள். வாழ்க்கையில் இன்பத்தை அடையுங்கள். வணக்கம். நன்றி. சிவலோகத்தில் மட்டுமே நாம் சங்கு சத்தம் மிக அற்புதமாக கேட்க முடிகிறது என்று புராணங்களில் படித்துள்ளோம். அங்கு ஒலிக்கப்படும் சங்கானது தேவலோகங்கள், இந்திரலோகம், சொர்க்கலோகம், நரகலோகம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் அத்தனை லோகத்திற்கும் கேட்கும்படியாக இருக்கும். அவ்வளவு ஒரு இனிமையான கானம். அந்த கானத்தை இந்த சுற்றுலாவில் மிக அற்புதமாக செய்கின்றார் ஓட்டுநர் டிரைவர் அவர்கள். மிக அற்புதமாக சங்கை வாசிக்கின்றார். அந்த கான ஒலி காதில் விழும் பொழுதே நம் உடம்பில் இருக்கும் நரம்புகளெல்லாம் அதிர்கின்றது. இந்த ஒலியை கேட்கவாவது நாம் ஒரு முறை இந்த நவகிரக சுற்றுலாவிற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. மிக அற்புதமான ஒரு சத்தமாகும். தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து நேரடியாக சித்தர்கள் வாசிப்பது போல் காட்சியளிக்கப்படுகிறது. மிக அற்புதமாக இருக்கிறது. நம்முடைய ஓட்டுநர்கள் இந்த சங்குநாதத்தை ஒலித்திருக்க பல தவங்கள் செய்திருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. இந்த சங்கு சத்தம் வாசித்த அந்த டிரைவர் ஐயா அவர்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த சுற்றுலா பயண தொகுப்பை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.